दर्शन आज भी सिर्फ 6 महीने को खुलेगा क्या? இறக்குனார் அண்ணன். இதுதான் போகணும். 10 ரூபா டிக்கெட்டுன்னு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே போர்டில். பார்ப்போம். அண்ணன் முன்னாடி போட்டிருக்கேன் கார், நீங்கள் வாங்க மலைக்கு முன்னாடி வந்துடுங்க அப்படின்றாரு. நாம் எப்படி மலைக்கு முன்னாடி போயிட்டு எப்படி வர முடியும்? போகிறப்பவே வந்துச்சுன்னா லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறாரு. அவருடைய இதில் அவர் இருக்கார், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஏன் இருக்கோம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டைம் வந்து 9:45 9:50ன்னு நினைக்கிறேன். இது டோக்கன் ஏதோ வாங்கிக்கோங்க அப்படின்னு போட்டிருக்கு. 3680 மீட்ரு. ஸோ உலகத்திலே ஹையஸ்ட்டாக சிச்சுவேட்டாக இருக்கிற ஒரு சிவன் கோயில் துங்நாத் அப்படின்னு. எவ்வளோ ஹைனா 3680 மீட்ரு ஹைட்டில் இருக்குது. 5000 வருஷம் பழைய கோயில் அப்படின்னு போட்டிருக்கு. 3.5 किलोमीटर पैदल मार्ग से तुंगनाथ मंदिर स्थित है. அது 3.5 किलोमीटर அப்படின்னு இருக்குது. सर टिकट ऊपर लेना है क्या? ऊपर ले.
அப்புறம் வேறு என்ன போடுறோன்னா சந்திரஷிலா அப்படின்னு 1 கிலோமீட்ரு துங்நாத்லேருந்து இருக்குது. அது வந்து ராவணன் வந்து சிவனை ஏதோ மெடிடேட் பண்ணார் அப்படின்னு அதை ராவண ஷிலான்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு இதை போட்டிருக்கு. குதிரை யாரும் அங்கே கேட்டிருந்தாங்க. 1 சைடு 900 ருபீஸு போகிறதுக்கு மட்டும். அப்புறம் கீழே இறங்க 900 1800. அதுவும் இதுக்கு மேலே சந்திரஷிலா இருக்குது. அது வந்து குதிரைங்க போகாதுங்கிற மாதிரி தான் பேசியிருந்தாங்க. வெல்கம்ஸ் யூ டு சோப்டா துங்நாத் சந்திரஷிலா ட்ரெக். கிராஃப் ஏதோ போட்டிருக்காங்க என்ன ஹைட்டு எவ்வளோத்தில் இருக்குன்னு. 3690 அபவ் சீ லெவல். சோப்டாவில் தான் போகலாம். சவுக்கர்க் அப்படின்னு இன்னொரு ஊர் இருக்குது. அங்கத்துலேருந்து தான் ட்ரெக் ஏறலாம் அப்படின்னு இருக்குது. இது கொஞ்சம் பரவாயில்ல. குதிரைங்க வந்தாலும் க்ளீனாக இருக்குது வழி. கேதார்நாத் மாதிரி கலீஜாக இல்லைப்பா. ஜனங்களும் கம்மி. என்னாச்சு ஸ்டோரி அது பச்சிருந்தீங்க. பாண்டவாஸ் வந்து அந்த மகாபாரதம் யுத்தம் முடித்து நிறையா பேரை சாவச்சிட்டேன் அப்படின்னு மன்னிப்புக்கு எதிர்பார்க்குறாங்க. அவங்க கசின்ஸே இல்லையா கௌரவாசும் சொந்தக்காரங்களே இது பண்ணதுனால கொஞ்சம் இது எதிர்பார்க்குறாங்க பாண்டவாஸ். பாவ மன்னிப்பு மாதிரி. அதான் மன்னிப்பு எதிர்பார்க்குறாங்க. மோட்சம் கிடைக்கிறதுக்கா பாவ விமோசனம். அதுக்கு சிவனை தேடி அலைகிறாங்க. வியாசர் முனி வந்து சிவனை பாருங்கள் எல்லாம் சரி போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவங்களும் தேடி அலைகிறாங்க. அது சிவன் வந்து கொடுக்க வந்து மறக்கிறாரு கோவத்தில். இந்த மாதிரி அண்ணன் தம்பிங்களே ஆச்சுக்கினீங்க அப்படின்ற மாதிரி. அதனால் ஒரு காளமாடு இதில் அவதாரத்தில் ஒழிஞ்சிக்கிறாரு. குப்தகாஷி இதில். அப்புறம் இவங்க தேடி பார்க்குறாங்க. எப்படியோ கண்டுபிடிச்சி பாவ மன்னிப்பு வாங்கிக்கிறாங்க. அப்புறமேட்டு அவங்க யாத்திரையை ஆரம்பிக்கிறாங்க இது சொர்க்கத்தை நோக்கி, இதுக்கு மோட்சத்துக்கு. அப்போ இந்த புல்லோட பாடி பார்ட்ஸ் 5 பாகமாக 5 இடத்துல கிடைக்குது. அதை தான் அவங்க 5 இடத்துல கோயிலாக கட்டுறாங்க பஞ்ச்கேதார்னு. புல் அவதாரத்தில் கிடைக்கிறது. அதில் தான் கேதார்நாத் வந்து தொண்டையும் நாக்கு அதுவும் காலமாடுது. ஆமாம். அப்புறம் இங்கே வந்து அவரோட ஆர்ம்ஸ் அப்படின்றாங்க. அப்போ காலமாடோட ஆர்ம்ஸா, அதாவது காலுங்க, ஷோல்டர் அப்படின்ற மாதிரி. வேறு இடத்துலலாம் என்னன்னு தெரியல. வேறு இடத்துல சில இடத்துல முடின்றாங்க, சில இடத்துல வயிறு, அப்புறம் இது ஹார்ட் அப்படின்றாங்க. இருக்கலாம். அப்புறம் இங்கெல்லாம் பூஜைக்கு ஏன்னா வர்ஷிப் பண்ணிக்கிட்டு பஞ்ச்கேதார் முடிச்சுட்டு ஒவ்வொரு இடமா மோட்சம் அடைஞ்சு யுதிஷ்டர் தான் கடைசியில் எங்கேயோ அடையிறாரு. யுதிஷ்டரா? கோமுக் பர்வத்தமா என்ன அங்கே வரைக்கும் அங்கே கங்கோத்ரி சைடு கோமுக் இது பாயிண்ட் கங்கா உத்பவம் ஆகிற இடம். இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஸ்டோரி. ஏதோ சேஞ்சஸ் இருந்தால் காமெண்ட்டில் போட்டு விடுங்க. உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கதை தெரிஞ்சா சொல்லுங்கள். இது வந்து ஆக்சுவலாக கீழே போர்டில் போட்டிருந்தாங்க, அதை தான் நாங்கள் படித்து சொல்லிகிட்ருக்கோம். அவ்வளோதான். டென்ஸாக இருக்குது பாருங்கள். என்ன ஒன்றா இந்த ட்ரெக்கிங்கெல்லாம் நல்லா வழி பண்ணி வச்சுருக்காங்க. மலை மாதிரி இருக்கும், மலையை அப்படியே ஏறணும் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். நல்லா வழி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் எல்லாம் மீடோஸு, அப்புறம் துங்நாத் ஏறினா ஹிமாலயா ரேஞ்சு எல்லாம் தெரியும் அப்படின்னு போட்டிருக்காங்க போர்டில். இதெல்லாம் தான் மீடோஸ் போல். பாட்டியெல்லாம் ஏறி இருக்குது, இறங்கிட்டுருக்கு ஆல்ரெடி பாட்டி.
நல்லா இருக்கு பாருங்க இங்க இடத்துலேருந்து. இந்த போர்டு இருக்கு இப்படி. பரவாயில்ல. ਉਹ ਤਾਂ ਬੰਨੇ ਆ ਜਿੱਥੇ ਉਹ ਬੈਰਿੰਗ ਦੀ ਲੱਗੀ ਉਹ ਤੇ ਕਰਦੇ ਆ ਉਹ ਨੀਲੇ ਜਿਹੇ ਬੋਰਡ ਤੇ ਉੱਥੇ ਬੰਨੇ ਨਜ਼ਾਰੇ ਲੈਣੇ ਆ ਉਹ ਵਾਲੀ ਸ਼ਾਪ ਤੇ ਉਹ ਬੋਰਡ ਤੇ எப்படி இருக்கு தண்ணி? அந்த பார்த்தியா ஃபாக் அதுக்குள்ள எப்படி மாறிடுச்சு. எல்லாம் ஆட்டுக்கொட்டை நல்லா இருக்குது பார்க்க. இல்லை பஞ்சாபி பசங்க மென்னு அப்படின்றாங்க பஞ்சாபிக்காரங்க. செம்ம அழகாக இருக்கு. செம்ம அழகாக இருக்கு. இன்னும் அழகா இருக்கு. அங்கத்துலேருந்து இப்படியே வந்து இப்படி வந்திருக்கோம். மேலே ஏற ஏற பனி ஜாஸ்தி ஆகுது. நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு நேச்சர். இவனுங்கெல்லாம் பாருங்கள் ஷார்ட் கட்டுன்னு அவ்வளோ ஸ்டீப்பாக ஏறின்னு இருக்கானுங்க. கேட்டு சுஸ்தாக உக்காந்துறானுங்க. जूस ब्रांच का जूस माल्टे का जूस नींबू पानी एनर्जी ड्रिंक ले लो एनर्जी ड्रिंक ये लाल वाला क्या है? रेड फूल का जूस होता है ये सामने पेड़ लगा है ना इस पर लगता है इतना बड़ा फूल उसका जूस बनता है ये फूल आप बोला ना ये फूल कितने होता का? है ये फल होता है हाँ ये कितने का? 50 रुपये का सर एक बनाओ सर ये वाला. एक हाँ थोड़ा नींबू भी डाल दो. डालूं ஒரு மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. புதுசாக இருக்குது. நல்லா இருக்கா? எலுமிச்சை பழம் கூட கொஞ்சம் டேங்கியாக இருக்குது. செம்பருத்தி பூ மாதிரி தெரிய வருதா? செம்பருத்தி கிடையாது இது. இதா எப்படி இருக்கு? செம்பருத்தியா? இல்லையா வேறு ஏதோ. நல்லா இருக்காண்ணா. நல்லா இருக்கு. ஆரஞ்சு ஒன்று வாங்குவோமா? கொஞ்சம் அந்த சுப்பாரி டேஸ்ட்டு வருது இல்லையா? சுப்பாரினா பாக்கு. எங்கள் அப்பா சுப்பாரி பாரு சுப்பாரி நாங்கள் சாப்பிட்டு பார்த்ததே இல்லை. அது கொஞ்சம் सुपारी टेस्ट வருது. ड्रॉन स्क्वाश உனக்கு इसको भी थोड़ा नींबू डाल दीजिए. அது குடி. ஒரிஜினலில் ரெட்டு நல்லா இருந்துச்சு புதுசாக. கொஞ்சம் அந்த பாக்கு டேஸ்ட் மாதிரி இந்த பாக்கு மிட்டாய் வருமே அந்த இது சுப்பாரி பாக்கு மிட்டாய் அந்த மாதிரி பாருங்க அண்ணன். மூட்டை தூக்கின்னு போகிறாரு. குதிரைங்களுக்கு ஆடுங்களும் மேய்ச்சிருந்தாங்க. ஆடுங்களும் இருக்கும் போல. வெயில் அங்கே கொஞ்சம் லைட்டாக வச்சுருக்கு அந்த மலைக்கெல்லாம். எப்படி இருக்கு? எங்கேயுமே இது ஒன்று பாட் போட்டுன்னு வந்துடுறானுங்க. அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருங்க வச்சுன்னு பெருசாக வீட்டில் கூட கேட்கலாம், எங்கேயாவது கேட்கலாம். இங்கெல்லாம் வரவா போகிறோம், வரப்போ அந்த நேச்சர் சவுண்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இவனுங்க பார்த்தா பாட்டை ஜோராக போட்டுக்கிட்டு கஷ்டம். இதனாலே என்னமோ மனுஷனுங்க நேச்சர் டு அந்த ஒரு பாண்டிங் டிஸ்கனெக்ட் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். அங்கே போர்டில் இப்போ தான் படித்து சொன்னாங்க 25 ரூபா ஃபைனா ஷார்ட் கட் யூஸ் பண்ணி நேச்சரை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணால்.
பாயிண்ட்லேருந்து இன்னும் கீழே வந்து நம்ம கீழேருந்து இப்படி போயிடணும், அப்படியே மேலே போகணும். ரெண்டு 3 கிலோமீட்டர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் இங்கே உக்காரல, நின்று தான் போயிட்டுருக்கோம். ப்ளஸ் நம்ம பேசினால் அந்த சௌரபுன்னு அவர் வந்து தூங்கினாத்தே அவங்களால முடியாது. M103 கேதார்நாத்தெல்லாம் ட்ரெக் பண்ணியிருப்பீங்க, 99.9% ஆகாது அப்படின்னு இருந்தார். யாரும் போக விட மாட்டாங்க அந்த மாதிரி அப்படின்னு. மறுபடியும் இந்த பக்கம் வர முடியுமா இதுக்குன்னு கண்டிப்பாக போய் ஆகணும். ஒரு நாள் இன்க்ளூட் பண்ணியே பண்ணுங்க அப்படின்னு அதுக்கு செப்பரேட்டாக சார்ஜ் வாங்கிட்டு இப்படி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு ஒரு நாளைக்கு. அப்புறம் ஆள் வந்து ஐட்னரிஸ் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவே பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப ரிலாக்ஸ்டாக பண்ணியிருந்தார். நாங்கள் கொஞ்சம் நம்ம ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டோம். டிரைவர் கூட அவருடைய செல்ஃபிஷ்னஸ்ஸு, சீக்கிரம் முடிச்சுட்டா அடுத்து வேலைக்கு போகலாம் அப்படின்னு. ஏதோ நான் 7 நாளில் பண்ணி கொடுத்துருவேன், 6 நாளில் பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு சார்தாம் அப்படின்னு இருந்தார் டிரைவரு. பயங்கர கரடு முள்ளாக ஓட்டுறாருப்பா அவர். ஆளுங்க உள்ளே உக்காந்து இருக்காங்கன்னு தெரிதா இல்லையான்னு தெரில, தூக்கி போடுறாரு காரை. அது அப்படி 6-7 நாளில் நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன், 10 நாள் கொடுத்துருங்க அப்படின்னு இருந்தார். அப்புறம் இப்படி ஆரம்பிச்சிட்டாரு, பயங்கரமாக ரஃப்பாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நிறுத்திட்டு என்னத்தான் உன் பிரச்சனை அப்படின்ட்டு, மெதுவாக போ, லேடிஸ் இருக்காங்க தெரியலையா அவனுக்கு, எங்களாலையும் எப்படி உன் கார் இல்லையா, இது சொந்த கார் இல்லையா, அடா அப்படிடான்னு ஓட்டுறான். சஸ்பென்ஷனு பிரேக்கு அடிக்கிறான், சும்மாவே மிஸ்டர் ஹாங்கர்ன்னு பேர் வச்சுருக்கான் அவனுக்கு. சும்மாவே ஹார்ன் அடிக்கிறான். அவருடைய பிளான் படி என்னென்னமோ பண்ண ட்ரை பண்ணுறாரு, ஸ்மார்ட்டாக வேலை பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் நாங்கள் வந்து உஷாராக தான் இருக்கோம். எதுவும் இது வரைக்குமே எதுவும் இதாகலை, பிரச்சனை ஆகலை. காசு விஷயத்துலையும் சரி, பேச்சு வாக்குலையும் சரி. ஏன்னா மொதல் டைம் இந்த மாதிரி வெளியே வந்திருக்குறது, அதுவும் ஒய்ஃபெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அந்த சௌரப், அதாவது இதை ஆர்கனைஸ் பண்ணவரும் வேறு மாதிரி பேசுகிறாரு, டிரைவரும் வேறு மாதிரி பேசுகிறார். ரெண்டு பக்கமும் நாங்கள் வந்து பேலன்ஸ்டாக பேசின மாதிரி இருக்குது. எங்கேயுமே பகிஷ்க வேணாம் அப்படின்னு. அதுதான் ஓகே. இந்த 2 பேர்கிட்ட கேட்டேன், டிக்கெட் நாங்கள் வாங்கவே இல்லையே, எங்கே வாங்குறது அப்படின்னு. மேலே ஏதாவது கொடுக்குறாங்களா? டிக்கெட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே போங்க. பின்ன போர்டு போட்டுருந்துச்சு அப்படின்னு. அது தெரில, டிக்கெட்டெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்றாங்க. இன்னும் 1.5 கிலோமீட்டர் ட்ரெக்கு போகணும் அப்படின்றாங்க. ஆயிடுச்சு, பீக் தடுத்து அப்படி வந்து இன்னும் போகணுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டார்டிங்கில் கிராஃப் காட்டினேன், ஒரு இடத்துல ஃபுல் பீக் போகுது, அதுக்கப்புறம் இறங்கி மறுபடியும் ஒரு பீக் ஏறணுமா இருக்குது. மோஸ்ட்லி தான் இது ஒரு 1/2 கிலோமீட்ரு. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் 1 கிலோமீட்ரு பயங்கர ஸ்டீப்புன்னு நினைக்கிறேன். இந்த பூங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் எலி, எலி ஜே, இங்கே பாருங்கள் எலி எப்படி இருக்கு. எலி எலி பாரு. ஆமாடி, அந்த பாசியெல்லாம் சாப்பிட்னு இருக்கு, பாசியெல்லாம் சாப்பிட்னு இருக்கு பாரு.
செரீஸ் மாதிரி ஏதோ பழங்க ப்ளூ கலரில். இதோ இந்த மாதிரி விட்டுரு, என்னன்னு தெரில. வந்துட்டேன் இந்த பீக்குக்கு. பாருங்க வழி எப்படி இருக்கு. இப்படி போய் இன்னும் இந்த பக்கம் அப்படி எங்கேயோ போகுது. அப்புறம் கீழே இப்படி போகுது இந்த பக்கம்லாம். அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. போகாதுன்னா எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இது வரைக்கும் 3 கிலோமீட்ரு அவன் சொன்னது. அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் போனோம். இப்போ வந்துடும், இங்கே தான் இருக்குது. 1 கிலோமீட்டர் எவ்வளோ தூரம். பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன் 0 என்ன பேண்டுன்னு போட்டிருக்காங்க. சிங்கிள் பிளாஸ்டிக்கு எல்லாம் புதுசு பையனாக தான் இருக்காங்க. சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இன்னும் யாரும் கவனிக்கிற மாதிரி தெரில. இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக இந்த பக்கம் அது நிறையா அங்கங்கே கலீஜ் பண்ணி வச்சுருக்காங்க வரப்போகிற இடத்துல. இன்னும் இது இன்னும் பப்ளிக்கு நிறையா தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நிறையா டூரிஸ்ட்டுங்க வருவாங்க. இன்னும் நிறையா கலீஜ் பண்ணுவாங்க. கொஞ்சம் நாம் தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல மெலிசாக நூல் மாதிரி இருக்குது. பார்த்தா மூவ் ஆகின்னு இருக்குது. ஃபோனில் எடுத்துருக்கோம், ஜூம் பண்ணி அட்டாச் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஏதோ ஒரு சின்னதாக பூச்சி மெலிசாக நூல் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பனி விலகிச்சு. அங்கே கோயில் தெரியுது, கோபுரம் பயங்கர ஸ்டீப்பாக தான் இருக்குது. அங்கே இதுலேருந்து பார்க்கவும் ஒன்றுமே இல்லைன்னு பார்த்தோம். ஸ்டீப்பாக தான் இருக்குது. அங்கே ஏதாவது ஒரு வீடு நல்லா அழகாக தெரியுது. Alpine Research Station, Tungnath High Altitude Plant Psychology Research Center, Hemavati Nandan Bahuguna Agarwal University, சென்ட்ரல் யூனிவர்சிட்டின்னு போட்டிருக்கு. நல்லா வெயில் அடிச்சிருந்துச்சு. அப்படியே பனி வர்றது தெரியுது பாருங்க. எப்படி இதாவது பாரு. இந்த பக்கம் வெயில் இருக்கு, இந்த பக்கம் பனி. செங்கல், சிமெண்ட்டு, செம்ம அழகாக இருக்கு. இந்த பக்கம் என்ன அழகாக தெரியுது ரைட்டில் பாருங்க. பிளாஸ்டிக்கெல்லாம் எப்படி போட்டு பாருங்க வியூ. அந்த ரிப்பன் பக்கோடா இருக்குமே அப்படி இருக்குது. சமாளமாக இருக்கு. இன்னும் இவங்க தான் காணோம். அந்த 1 கிலோமீட்டரு இதுலேயே பாயிண்ட்லேயே உக்காந்துருக்காங்க. இன்னும் வர காணோம். செம்ம. ஏதோ பூரா இப்படி கல் எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கே தான் வா ஏறுறப்பவே ஏறிட்டு பார்த்துருவோம். இறங்குறப்ப அப்புறம் முடியாது ஏற. क्या है गणेश जी?
இந்த ரெட் ஸ்டோன் இது போட்டு வச்சுட்ருக்காங்க. கொஞ்சம் தூரம் தான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அது ரைட் எடுத்தால் கோயில் இருக்குதான். அது இருக்கு. இந்த கல் ஏதோ பார்த்தேன், எப்படி நின்று இருக்கு பாருங்கள். இவ்வளோ பெரிய பெரிய படியாக இருக்குது. எப்போ இன்னமும் வரல. ரைட் எடுத்து கொஞ்சம் தூரமும் வந்துட்டோம். இதுக்கு மேலேயா? ஓகே, கோயில் திறந்துப்பாங்க. இன்னும் ஒரு 300-400 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். காக்காங்கெல்லாம் இருக்குது. அப்புறம் இந்த ஊர் காக்காவுக்கு அந்த பீக் இருக்கும் இல்லையா, மூஞ்சி கொத்தி திங்கிறது, அது வந்து மஞ்சள் கலரில் இருக்குது. புதுசாக பார்த்தோம். இங்கன்னு இல்லை, யமுனோத்ரி கங்கோத்ரிலையோ எங்கேயோ பார்த்தோம் இதே மாதிரி. எங்கடி பார்த்தோம் அது? காக்காக்கு மூக்கு எல்லோ கலரில் இருந்துச்சு. கேதார்லையா? புதுசாக இருக்குது. வெறும் கோயில் மட்டும்தான் நினச்சேன், ஸ்டே எல்லாம் இருக்குது போல். எல்லாம் அதே ஐட்டம்ஸ் தான், பிரசாத் அது இதுன்னு. இது கொஞ்சம் துங்நாத் இது 3D அந்த உடன் இது வந்து வேறு மாதிரி இருக்குது. கோபுரம் அதே தான், முன்னாடி இந்த வீடு மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் வேறு பேட்டர்னில் இருக்குது. फ्रिज मैग्नेट्स है। क्लोज नहीं है ना, 6 मंथ क्लोज होता है। दीपावली में क्लोज हो जाएगा। ओहो, ये भी सिर्फ 6 महीने को खुलेगा क्या? फिर मार्च में खुलेगा। मार्च में दिसंबर लर्न मार्च और दिन मेरे ऐसे ये तो ये फोटो शायद ये मार्च ऐसे ही होगा, क्योंकि इसमें बहुत कम बर्फ रहता है ना। हाँ, मार्च का है। जनवरी में तो इधर ये इतना हो जाता है, ये पूरा कभी कभी ढक जाता है। कोई नहीं आ सकता। आते हैं लोग ट्रैकिंग करने आते हैं, बस यहाँ कुछ नहीं मिलेगा तब आते हैं फिर। கோயில் ஆனால் க்ளோஸ் ஆகும், வெளியில் வரைக்கும் வந்து பார்த்துட்டு போகலாம் போல. अरे मंदिर वहाँ close पानी रहता को है, अंट दुकानें पाओ कुछ बोलो। नहीं रहता है इधर। हाँ। बस जिसको आना होगा अपने रिस्क पे आएगा, अपने साथ खाना पीना जो भी है साथ में ले आएगा। साथ में ले आना है। சாக்லேட் வேணுமா? சாக்லேட் எவ்வளோ இது? ஸ்ரீதுங்கதம். மேக்னெட்ஸில் இந்த மாதிரி கிச்சன் கூட இருக்குது. இது 30 ரூபாயா? அப்படியே தான் இருக்குது, வெறும் பேர் மட்டும்தான் வேறு போட்டிருக்காங்க, ஸ்ரீதுங்கதம் அப்படின்னு. பிடிக்கும். நல்லா பேசுகிறார் அண்ணன், நல்லா பேசுகிறார் அண்ணன். ஊரில் வச்சுருக்காரு. இது ஆகாஷ் குண்டுன்னு போட்டிருக்கு. அங்கே உள்ள நந்தி வாயிலேருந்து தண்ணி விழுற மாதிரி தான். நந்தி வாயில் மட்டும் தண்ணி விட்டு யானை வாயிலேருந்து ஊற்றல. கோலம் ஆன் பண்ணல போல. இந்த ஆகாயத்தில் நந்தி தானே சிவன் குடியே இருப்பார், அதனால. கணேசர் விநாயகர் கோயில்னா யானை முகத்தில் வந்து ஊற்றிருக்காங்க. சரி வாங்க. வந்துட்டு ஆல்மோஸ்ட் நேராக போனால் சந்திரசீலான்னு போட்டிருக்கு. லெஃப்டில் துங்நாத் டெம்பிள் ப்ளஸ் 6 சிக்மா அப்படின்னு போட்டிருக்கு. அப்பா எவ்வளோ பெரிய பெரிய படி. ஆ கேமரா வாங்க வா, கோயில் வந்துட்டோம்.
ஆச்சுப்பா. ஆக்சுவலாக 1 மணி க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன். ப்ராப்பராக 1 மணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் 2 மணிக்கு ஓப்பன். அதான் கேட் போட்டிருக்காங்க இல்லை, மேலே விட மாட்டாங்க போல், அங்கேத்துலேருந்து தரிசனிக்கணும் போல். தரிசனம் ஆச்சு. உள்ளே சின்னதாக ஒரு அடி அவ்வளோதான் இது இருக்குது லிங்கம், அவ்வளோதான். பைரவநாத் அது கூட ப்ராப்பராக லிங்கம் வடிவம் இல்லை, ஒரு சிலை, அவ்வளோதான். எனக்கும் ஆயிருக்கா? கரெக்டாக பிடிக்கிறேன். லென்ஸ் கிளியராகவே இல்லை போல, ஸ்மஜ்ஜாக இருக்குது. கேமரா சந்திரசிலுக்கு அங்கே கோயிலேருந்து எப்படி போன மாதிரி இருக்குது. இப்படி போய் அங்கே மேலே இங்கே மேலே உச்சியில் இருக்குது க்ளவுட்ஸ். மணி ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது. மணி டைம் क्या है? 2:30 மணி. நாளுக்குள்ளே இறங்குவா. இறங்கியா? அவ்வளோதாங்க, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. இதோட முடிச்சுப்போம். கீழே போய் ஜோஷி மட்டும் இல்லை, இன்னொரு ஏதோ ஊர் சொன்னார். என்ன ஊர் அது? இன்னொரு ஏதோ ஊர் ஜோஷி மட்டு சம்மேலியில் ஸ்டே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். சம்மேலியா ஏதோ. சரிங்க, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. துங்நாத் கிலோமீட்டருக்கு இப்போ கீழே டவுன் ட்ரெக், அவ்வளோதான். பாய் பாய், see you. இறங்கிட்டு இருந்தோம், பசி வேறு அப்படின்னு இங்கே பன் மஸ்கா கேட்டிருக்கோம். ஆக்சுவலாக அங்கே கேட்டோம், அங்கே இல்லை, முன்னாடி கேளுங்க அப்படின்னு. பேண்ட் மஸ்கான் போட்டிருக்காங்க. பன் மஸ்கானா இது பட்ரு சர்க்கரை போட்டு பன்னு, இவ்வளோ தான் பன் மஸ்கா. கொஞ்சம் சூட் பண்ணி தருவான்னு நினைக்கிறாங்க. 1-2 இருக்குது, அவ்வளோதான். வந்துச்சு பன் மஸ்கா. இன்னும் இல்லை, பட்ரு இது பண்ணி பன்னு இது பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். சூடாக ஜி சக்கரை கூட போடல ஜி, வெறும் பன்னுக்கு 2 சைடும் நெய் தடவி அமுத்திருக்காங்க. சால்டட் பட்டர் இல்லை உப்பு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது சாப்பிட. அப்புறம் அந்த கடையிலேயே இது சாண்ட்விச்சும் இது சொன்னோம். ஏன்னா அது காட்டி ரோல்ஸு 50 ரூபா, சாண்ட்விச் 100 ரூபா அப்படின்னாரு. அங்கே போங்க அம்புறேன் நான் அப்படின்னாரு. கடினா தயிரில் ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க. கடினா தயிரில் ஒரு டிஷ். அப்படித்தான் சாண்ட்விச்சு. ஏதோ எக்ஸ்ட்ரா இதுன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும். ஏதோ மயோனீஸ், மசாலா மயோனீஸ், என்ன ஸ்பைசி அந்த மாதிரி தான். அதுவும் சாப்பிடுங்க. ஏதோ புளி கலந்து ஏதோ போட்ட மாதிரி. நல்லாயிருக்கு. இப்படி இருக்கு. நல்லா இருக்கு.
மயோவா அது என்ன ம் மேயோ தான். நல்லா இருக்குல்ல. மஸ்க்கு நல்லா இருந்துச்சுன்னு இன்னொன்று சொல்லியிருக்கோம். பண்ணே நல்லா இருக்கு பாரு இவனுங்க விட ஒரு மாதிரி ரொம்ப மாவு மாதிரியே இல்லை, ஏதோ பஞ்சு மாதிரி இருக்குது. சின்னதாக சின்னதாக இருக்குது. நல்லா இருக்கு. காட்டி ரோல் தான் நல்லா இருக்கு டேஸ்ட்டு. எனக்கு தெரில பட் இருந்தாலும் 50 நாரா இல்லை 80 நாரான்னு தெரியல. அதுதான் 50க்கு சொன்னாரா 80க்கு சொன்னாரான்னு தெரியல. பார்ப்போம். உழுது அந்த இதில் போட்டு ரொட்டி கூட ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் பண்ணார். பார்த்துருந்தான் இந்த எங்கத்துலேருந்து டக்கு டக்குன்னு பண்ணுறாங்க. 10 மினிட்ஸில் எது கேட்டாலுமே ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணியே தராங்க. ஸ்டாக் பண்ணி வைக்கிறது இல்லை. ஏதோ சாஸ் ஏதோ நல்லா இருக்கு டேங்கியா. வெறும் வெஜ்ஜஸ் தான் நல்லா இருக்கு. வெறும் கோர்ஸ்ன்னு நினைக்கிறேன் இது, வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த சாஸு மேவெல்லாம் போட்டிருக்காரு. கடி சாவல் ஒன்று சொன்னோம். நல்லா மோஸ்ட்லி நான் அந்த ரோல் சாப்பிட்டு நல்லா பஞ்சாக இருந்துச்சு. இது பிளாண்டாக இருக்கும். சாண்ட்விச் வந்து 100 ரூபா, காட்டி ரோலு 150 போல், 250 வாங்கிட்டாரு. அப்புறம் இது பன் மஸ்கா 40 இங்கே வந்து 150 ரூபா ஆச்சு. அப்புறம் அந்த கடி சாவல் 70 ரூபா. நல்லா இருந்துச்சு எல்லாம். கொஞ்சம் காசு ஜாஸ்தினாலும் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. பேசாம பொன்னியின் செல்வன்ல அந்த நம்பி கேரக்டர் நானே பண்ணிருக்கலாம் போல. அது ஜெயராம் இப்படிதான் தொப்பை வேணுமே அதுக்கு. சோப்பதோ ஏறுறப்போ கூட பயங்கர ஸ்டீப் இருந்து இறங்குறப்போ அவ்வளோவே ஸ்டீப் இறங்கணும். காலோடைய துதியெல்லாம் வலி, வெயிட் பட்டாங்க. அவங்களுக்கு முட்டி ஏதோ பிசங்கிருக்கோ ஏதோ சொன்னாங்க. இந்த மீட் ஹவுஸ் கிட்டே இறங்கணும், கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போகலாம் அப்படின்னு. நல்லா அழகாக இருக்குது. போகிறப்ப பார்த்துன்னு போனோம். சரி வரப்போ உட்காரலாம் அப்படின்னு. ஸோ அதாவது ஷூ வந்து நிலமை பாருங்கள். தும்நாத்தும் கேதார்நாத்துட்டு இந்த மாதிரி இருக்க வேண்டிய சோல் இப்படி இந்த நிலைமையில் இருக்குது. இது கூட பரவாயில்ல, இங்கே கொஞ்சம் ஓட்டை விழுந்துருக்கு. இது பாருங்கள், இது அப்படியே ஸ்கெலிட்டன் மாதிரி ஆகிட்டுருக்கு. இதுலேருந்து தண்ணி காலே வெளியே வருது. இதுலேருந்து இப்போது எதுக்குமே யூஸ் இல்லை. இப்போது 8000 ரூபா கொடுத்து வாங்குது டிக்கெட்லானில். கெச்சா பிராண்ட் இது சும்மா வேஸ்ட். சரி லேஸ் அட்லீஸ்ட் எதுக்காவது நம்மளுக்கு யூஸ் ஆகுமோ, கயிறுக்கு ட்ரிப்பு வந்துட்டுனால ஏதாவது கட்டுறதுக்கு ஏதாவது யூஸ் ஆகுமோன்னு இதை மட்டும் எடுத்துகிட்டு ஷூவை தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு. ஓம் ஸ்வாஹா. பாய் பாய்.